நிறைய டைப் ஆஃப் மீன் குழம்பு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிபிங்க. கரைச்சி ஏத்துற மீன் குழம்பு. இதை விட ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி இருக்கவே முடியாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு மண் பாத்திரமும் நல்லெண்ணெயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், 5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச குழம்பை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த டைமில் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் மீன் சேர்த்துருக்கேன். மீன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் கிண்டக்கூடாது, உங்களுக்கு மீன் உடஞ்சிரும். மீன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு மீன் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.